இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டசபையில் தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ் மொழியை அவமானப்படுத்தும் விதமாக அமைச்சர் ஒருவரே பேசினார் என்று சொன்னால், இந்த தமிழக சட்டமன்றம் துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை நடக்கவில்லை. ஆனால் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ் மொழிக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் நிதியமைச்சர் மரிய வில்சன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார். அவருடைய பதவியை பறிப்பார் என்ற செய்திகள் வருகிறது. இது ஒரு பக்கம் வருகின்ற அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா என்கின்ற அமைச்சரை பெரிய கோடீஸ்வரன் என்கின்ற காரணத்திற்காக அவருடைய கட்சியில் முக்கிய இடத்தில் வைத்தார். அவருடைய கட்சியில் வைத்துக் கொண்டு போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்திலும் ஆதவ் அர்ஜுனாவை பெரிய கோடீஸ்வரன் என்பதற்காக 2ஆம் 3ஆம் இடங்களில் வைத்திருக்கிறார். அவருக்கு அடுத்து இந்த நிதியமைச்சர் மரிய வில்சன் என்பவரையும் பெரிய கோடீஸ்வரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அடுத்த இடத்தில் நடிகர் விஜய் வைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை இந்த ஆதவ் அர்ஜுனா, மரிய வில்சன் இருவரும் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதை காட்டிலும் கேடீஸ்வரர்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மரிய வில்சன் அவர்களை கண்டித்து பேசிய மறுமலர்ச்சி திமுகவின் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள் மிகவும் மரியாதையாக, நாகரீகமாக, அரசியல் நாகரிகத்தோடு, உங்களிடத்திலே ஆங்கில புலமை இருக்கிறது, வரவேற்கிறேன், ஆனால் தமிழ் உச்சரிப்பில் தவறு இருக்கிறது, அதை திரித்துக் கொள்ளுங்கள் என்று நாசுக்காக, நாகரீகமாக, நயமாக சொன்னார். ஆனால் அவருக்கு பதிலளித்த இந்த நிதியமைச்சர் மரிய வில்சன் அகம்பாவத்தோடு, ஆணவத்தோடு, அதிகார திமிரோடு பேசியது மட்டுமல்ல, எனக்கு கடுமையாக கோபம் வரும், எனக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது என்றெல்லாம் ராஜேந்திரனுக்கு எதிராக கொக்கரித்தார். சபையில் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார், மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். சபை நாகரிகம் தெரியாத ஒரு பேட்டை ரவுடியை போல மரிய வில்சன் பேசினார். அதுவும் சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்தைத்தான் எந்த ஒரு அரசு நிகழ்விலும் முதலாவதாக பாட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதற்காக நடிகர் விஜய் அவர்கள் தமிழை காக்க புறப்பட்டு விட்டார். தமிழை காக்க அவதாரம் எடுத்த ஒரு மனிதர், இவரை போல ஒரு முதலமைச்சர் இதுவரை தமிழ்நாட்டில் இல்லை என்று விஜய் அவர்களின் புகழ் விந்திய சாத்பூரா மலைகளை தாண்டி ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய அமைச்சர் பேசிய பேச்சின் காரணமாக விஜய் கொண்டு வந்த தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம், தமிழுக்கு கௌரவம் கொடுக்கின்ற தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதன்மை நிலையை அளிக்கின்ற அந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய நிகழ்வு மக்கள் மத்தியில் சென்றடைவதற்கு முன்பாகவே தமிழுக்கு எதிராக பேசிய மரிய வில்சன் அவர்களுடைய பேச்சுத்தான் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டசபையிலேயே தமிழுக்கு எதிராக தமிழக மக்களின் ஓட்டை வாங்கிய நடிகர் விஜய் கட்சியின் நிதியமைச்சர் பேசுகிறார் என்று இன்றைக்கு தமிழகம் எங்கும் கண்டன குரல்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் நான் ஒரு கிறிஸ்டியன் என்று மார்தட்டி சொன்னார் மரிய வில்சன். நான் பேசுவது அன்பு மொழி, அமுத மொழி, இன்ப மொழி என்றெல்லாம் கிறிஸ்துவ மதத்தை பற்றி புகழ்ந்து பேசினார். அவர் கிறிஸ்துவ மதத்தை பற்றி புகழ்ந்து பேசட்டும். கிறிஸ்துவ மதத்திலும் குறைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது.
கிறிஸ்துவ மதத்தில் இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி பல ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவில் இங்கர்சால் என்பவர் பேசிய உலக பிரசித்தி பெற்ற பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம் மரிய வில்சன். இங்கர்சால் அவர்கள் இறைவனுக்கு மறுப்பு சொல்லி பேசிய அந்த சொற்பொழிவுகளை கேட்பதற்கு அமெரிக்காவில் இருந்த பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கோடி கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்து இங்கர்சாலை பேச வைத்து கேட்டார்கள் என்பது கடந்த கால வரலாறு. ஆகவே நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருடைய மதத்தை போற்றட்டும், ஆனால் தாய்மொழியான தமிழை தூற்றுவதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டன கடைகள் தமிழ்நாட்டில் இருந்து பல மூலைகளில் இருந்து கிளம்பி வந்த காரணத்தால் நடிகர் விஜய் மிகவும் அப்செட் ஆகி இருக்கிறாராம், மிகவும் மனச்சோர்வு அடைந்திருக்கிறாராம், மிகவும் கவலையில் இருக்கிறாராம். கோடீஸ்வரர்கள் என்று நம்பி 2 கேடீஸ்வரர்களை அமைச்சராக்கினால் இப்படித்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியிலே அவமானப்பட்டு படாத பாடு பட வேண்டி இருக்கும் என்பதை 2-3 மாதங்களிலேயே நடிகர் விஜய் அவர்களுக்கு எடுத்து காட்டிவிட்டார்கள். இவர்கள் எப்படி இன்னும் 5 ஆண்டு காலத்தை ஓட்டப் போகிறார்கள் என்ற மலைப்பு விஜய்க்கு வரத்தானே செய்யும். ஆனால்தான் இப்பொழுது மிகவும் கவலையில் இருக்கிறாராம். கூடிய விரைவில் இந்த அமைச்சர் மரிய வில்சன் மீது விஜய் நடவடிக்கை எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு நடவடிக்கையைத்தான் தமிழகமும் தமிழ் மொழியின் மீது தீராத பற்று கொண்ட மக்களையும் ஏங்க வைத்துக் கொண்டிருக்கிறது, எதிர்பார்க்க வைத்திருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.